வணக்கம் ஐயா. நமது மரபு மார்க்கத்தில் குலதெய்வம் தெரியாதவர்கள் எப்படி குலதெய்வத்தை தெரிந்து கொள்வது? வணக்கம். ஆதி குலதெய்வம் குலதெய்வம் தெரியாதவர்கள் அப்படின்னு ஒருத்தர் இல்லை இந்த உலகத்தில். குலதெய்வம் தெரியாதவர்கள் அப்படின்னு அதெல்லாம் யாரும் இல்லை. குலதெய்வன்றது அவங்களுடைய மரபு, அவங்களுடைய டிஎன்ஏ, அவங்களுடைய ஜீன் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அப்போ அது எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் அது ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவங்க ரத்தம், அவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னா அவங்க ரத்தம் சூடாக இருக்குது, அவங்க ஒரு மரபு சார்ந்திருக்காங்க, அவங்க ஒரு ஜீன் சார்ந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு குலதெய்வங்கிறது அவங்க ரத்தத்திலே கலந்துருக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறோம், உடம்புல கலந்துருக்க ஒரு விஷயமாக பார்க்குறோம். அப்போ குலதெய்வன்றது அவங்களோட முன்னோர்கள் பார்க்குறோம். முன்னோர்களுங்கிற இடத்துல அவங்களும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இப்படி சம்மந்தப்பட்ட ஒன்றோட ஒன்று பிணிக்கப்பட்ட சங்கிலி தொடர்பான ஒரு நிலைப்பாட்டில் இருந்துக்கிட்டு எனக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னா தெரியலைன்னு இல்லை, இவங்க அதை தொடர்பில் வச்சுக்கல, அதை கூட தொடர்பில் இல்லை அதை மறந்துட்டாங்க, இல்லை அதை விட்டுட்டு வேறு வழிபாட்டில் மாட்டிக்கிட்டாங்க, வேறு ஒரு வினை வழிபாட்டில் மாட்டியிருக்கிறாங்க, உண்மையை தொலைச்சிட்டாங்க. அப்படி தான் பார்க்கணும். குலதெய்வம் இல்லை கிடைக்கல அப்படின்னா ஏன்னா அவங்களோட ஜீன் அவங்க முன்னோர்கள் நினச்சா அவங்க தொடர்பு கொள்வாங்கங்கிறது தான் ஒன்று. இப்போ ஒரு தாத்தா இருக்கார், அந்த தாத்தா என்ன வேண்டியிருப்பார்? உதயத்தை நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் தலைமுறை நல்லா இருக்கணும். இந்த எண்ணங்கள் இங்கே பதியப்பட்டிருக்கு. அப்போ நம்ம அந்த தாத்தாவுடைய பேரன்னு ஒருத்தர் வரும்போது, அந்த சீன் இங்கே பிறக்கும்போது அந்த தாத்தா வேண்டினத்தை அந்த தாத்தாவை நினைக்கும் போது அந்த தாத்தா என்னெல்லாம் இங்கே பதிய வச்சுட்டு போனாரோ, இந்த பிரபஞ்சத்தில் என்ன நினைவுகளெல்லாம் பதியப்பட்டிருக்குதோ அதை இவரை தொடர்பு கொள்ளும். அப்படி பதியப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நீரில் கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க. நினைவுகள் எல்லாம் நீரில், அப்போ முன்னோர்கள் நினைவுகள் எல்லாம் நீரில் கலந்துருக்குன்னா ஒவ்வொரு ட்ரிப்பும் மழையில் நனையும் போதும், ஒவ்வொரு ட்ரிப்பும் கடலில் குளிக்கும் போதும் அந்த நினைவுகளை நம்ம எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் காந்த சக்தின்னு சொல்கிறோம், மெக்கனிக் சிஸ்டம்னு சொல்கிறோம், ஈர்ப்பு சக்தின்னு சொல்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்போ அதை நினச்சி அதை கூப்பிடும்போது, அழைக்கும் போது, வருங்கும் போது, வேண்டும் போது அது தொடர்புக்கு வரும். குலதெய்வம் தொடர்புக்கு வரும். அதுக்கு முறை தெரியல அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாம். எப்படி அதை தொடர்பு கொள்வது, எப்படி அதை அழைக்கிறது, அதுக்கான முறைகள் என்னன்னு தெரியாதவங்க நம்மளுடைய மரபு மார்க்கத்தை தொடர்பு கொள்ளி அவங்களுடைய குலதெய்வத்தை எடுத்துக்கலாம், தொடர்பு கொண்டு குலதெய்வத்தை எடுத்துக்கலாம். இல்லை நம்ம தொடர்பு கொள்ளலை அப்படின்னாலும் அவங்க மனசார நினச்சி, அவங்க முன்னோர்களை நினச்சி, அவங்க குலதெய்வத்தை நினச்சி அவங்க கூப்பிட்டு அவங்க பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம். அவங்களுக்கு இங்கே அதில் எந்த ஒரு தடையும் இல்லை, அதில் எந்த ஒரு குழப்படையும் இல்லை. அதை விட்டுட்டு வேற ஒன்று தொடர்பு இருக்கும்போது தான் அவங்களுடைய ஜீனே, அவங்களுடைய மரபு, அவங்களுடைய டிஎன்ஏ அவங்களுக்கு எதிராக வேலை செய்யும். இதை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்க மரபை பாதுகாத்து அவங்களுடைய குடும்பத்தை வாழ வைக்கணும்னு கேட்டுக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.